வணக்கம். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகி கிடக்கிறோம். இப்போது ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஆவரேஜாக குழந்தைங்க ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஃபோனும் டிவியும் பார்க்குறதா ஒரு ஸ்டடி சொல்லுது. இந்த பழக்கத்தை குழந்தைங்க கிட்ட நம்ம குறைச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பட் அது குறைக்கிறது ரொம்ப ஈஸியானது தான். எப்படி ஒரு முள்ளால் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டாலேயே நம்ம குறைக்க முடியும். அதுக்கு சில ஈஸியான டிப்ஸ் இருக்குது. ஒரு 8 டிப்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட இந்த பயன்பாட்டை உங்களால் குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குழந்தைகிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டை குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸ். நான் டாக்டர் கார்த்திகேயன். சின்ன வயசுலேருந்து அதிகமாக ஃபோன் பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? முதல்ல ஒபிசிட்டி. அவங்க உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அறியாமல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு போன்ற விஷயங்கள் சின்ன வயசில் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே ஃபோன் பார்க்கறதுனால குழந்தைங்க ஈஸியாக எரிச்சல் அடைவாங்க, அதிகமாக கோபப்படுவாங்க, ஈஸியாக சண்டை போடுறது, ஒரு அக்ரெசிவாக இருக்கிறது போன்ற பிஹேவியர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய திறமை குறையும். ஒரு விஷயத்தை அவங்களால ஊன்றி கவனிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது குறையும். இது டைரெக்டாக அவங்களோட ஸ்டடீஸை பாதிக்கும். தொடர்ந்து இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதோ, இன்டர்நெட் கேம்ஸ் விளையாடுறதோ அவங்கள டிப்ரெஷன் போன்ற மன இறுக்கம், மன அழுத்தம் போன்ற வியாதிகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. நைட் டைம்லலாம் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மொபைல் ஸ்க்ரீன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கண் பார்வை பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கம், உறக்கம் வராது. ஏன்னா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்துக்கு தேவையான ஹார்மோன் செக்ரீஷன் டைரெக்டாக பாதிக்கப்படும். அதனால் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கமும் கிடைக்காது. தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிர்காலத்தில் என்ன பாதிப்பு வரும்னா, அவங்களால சரியான முடிவெடுக்கும் திறமை, டெசிஷன் மேக்கிங்லாம் குறையும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் குறையும், ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய திறமை குறையும். இது எல்லாமே அவங்க ஸ்டடீஸையும் அவங்க வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கும். இமோஷன் ப்ராசஸிங் ரொம்ப மோசமாக ஆகிடும். அதாவது ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய பக்குவம் வராது, கோபம் அதிகமாக வரும். ஸோ 4 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 8லேருந்து 10 மணி நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் நான் சொல்கிறது மொபைல் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, டிவி, ஐபேட் போன்ற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்கணும், கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு இந்த கோபம் வருது, இரிட்டபிலிட்டி இதெல்லாம் கம்பல்சரி குறையும். ஒரு அமைதியான நிலைக்கு வருவாங்க. ரெண்டாவது, அவங்களோட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் குண்டாகிறதோ இல்லை டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பான வாய்ப்புகள்லாம் குறையுது. மூணாவது, அவங்களோட மூடு. இது ரொம்ப முக்கியம். அவங்களோட மூடு எப்பவும் ஒரு ப்ளசண்ட்டான மூடில் இருக்கும். நாலாவது, என்ஹான்ஸ்டு ரிலேஷன்ஷிப். அவங்க மற்றவங்கக்கிட்டே, அவங்க உறவினர்கள்கிட்டயோ, அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டேயோ அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சில ரூல்ஸ் சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு எந்த விதமான ஸ்க்ரீனையும் குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது. மொபைல் ஃபோனோ, டிவியோ, ஐபேடோ எதுவுமே 2 வயசுக்கு கீழே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 2 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாம் சேர்த்து, டிவி டைம், மொபைல் ஃபோன் பார்க்குற டைம் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய டீனேஜ் குழந்தைகள் மற்றும் நம்மள மாதிரி அடல்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்க்ரீன் டைமுக்கான ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் சொல்லிட்டீங்க, முதல்ல செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் நத்திங் டு வரி. முதல்ல டிப் 1 என்னென்னா, ட்ராக்கிங் த ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ நேரம் குழந்தைங்க அந்த ஸ்க்ரீன் டைம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு டெக்னாலஜி இருக்குது, நம்மளுக்கு உதவக்கூடிய ஆப்ஸ் இருக்குது. உலகம் முழுக்க இந்த ஸ்க்ரீன் டைம் பற்றி பல டிஸ்கஷன்ஸ், பல கிரிட்டிசிசம் வந்ததுனால மொபைல் ஃபோன் கம்பெனிங்க அவங்களோட ஃபோன்லேயே இதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியை கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன்லேயே ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டைம் எனேபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் என்னென்ன விஷயம் பார்க்குறீங்க, மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அந்த ஃபோனை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற டேட்டா அதில் கிடைக்கும். பல ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அவங்க செட்டிங்ஸ்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். உங்கள் செட்டிங்ஸில் போனீங்கனாலே அது தெரியும். இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபோன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீன் டைம் ஆப் சொன்னேன் இல்லையா, அதை பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போவீங்க. இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சண்டே 9 வாட்டி அன்லாக் பண்ணியிருக்கிறேன். 680 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போது இந்த டைம்குள்ளே போவோம்.
ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அரை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் மொபைல் ஃபோனை சண்டே. யூடியூப் வந்து ஒரு 12 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். குரோம் ப்ரௌசர் 11 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் 5 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபோன் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நேற்று இது டேட்டா பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேற்று வந்து பென்னப் அப்படிங்கிற ஆப்பு 55 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ணல, என் குழந்தைங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பென்னப்புங்கிறது ஒரு டிராயிங் ஆப்பு, பெயிண்டிங் ஆப்பு. ஸோ இதை வச்சு நம்ம குழந்தை கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம குழந்தை 55 நிமிஷம் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோலுங்கிற விஷயம் இருக்குது. இதில் செட்டப் பேரண்டல் கண்ட்ரோல்னு கொடுத்து ஒவ்வொரு ஆப்பையும் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டைமிங் நம்ம கொடுக்கலாம். ஸோ உள்ளே போனோன்னு இதான் கேட்கும், நீங்கள் சைல்டாக பேரண்டான்னு கேட்கும். பேரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லும். இந்த கெட் ஃபேமிலி லிங்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ஆப்பும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூடியூப் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அரை மணி நேரம் அப்படின்னு செட் பண்ணி வைக்கலாம். ஸோ எல்லா ஆப்புக்குமே இதை செட் பண்ணி வைக்க முடியும். இதான் பேரண்டல் கண்ட்ரோல். டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள் செட்டிங்ஸில் இல்லைன்னா யூசேஜ் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது எல்லா ஃபோன்லையுமே இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூசேஜ் டைம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எப்படி டிஜிட்டல் வெல்பீயிங்கில் பார்த்தோம் சேம் டைப் ஆஃப் இதுதான் யூசேஜ் டைம்லேயும் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க உங்கள் ஃபோனை உங்களே அறியாமல் உங்கள்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி எங்கேயாவது போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபோனுக்கு காமிச்ச மாதிரி டிவிக்குமே வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஸ்மார்ட் டிவிலையுமே இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான சேனல் வர வேண்டாம்னு நினச்சிங்கனாலோ இல்லை டைமர் செட் பண்ணியோ வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவி சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட டைம் ஆகிடுச்சுன்னா உங்கள் டிவி ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி சில சேனல்ஸு குழந்தைங்க ட்ரை பண்ணாலும் அவங்க டிவியில் வராது. அடுத்த ஸ்டெப் 2 என்னென்னா ஸ்க்ரீன் டைம் மீன்ஸ் லெஸ் கிரீன் டைம். அதாவது வெளி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுகள் போன்ற விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. குழந்தைங்களை அதுக்கு விடுறதும் கிடையாது. நம்ம வேலை ஆனால் போதும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக ஃபோனில் இருந்தாங்கன்னா அப்படியே விட்டுறோம். அப்படி விடவே கூடாது. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது கம்பல்சரி பண்ணணும். நாம் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணணும். குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் தான் அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம அப்படி வெளியே வந்து நேச்சரில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்மளோட நல்ல ஹார்மோன்ஸ்லாம் தூண்டப்படுது. ஸ்டெப் 3 என்னென்னா லாகின் த ஆக்டிவிட்டி. குழந்தைங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறாங்கிறத லாக் பண்ணணும், அதாவது பதிவு பண்ணணும். அதை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் நான் என்னோட வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. எப்படி லாகின் பண்ணலாம், இதான் இந்த லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இதான் ஸ்க்ரீன் டைம் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் டைம் லாக் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு இருக்கும். டிவி, வீடியோ கேம், டிவிடி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டோட்டல் ஹவர்ஸ் பர் டே. ஸோ இதை வந்து லாக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில். டோட்டல் ஹவர்ஸ் பர் வீக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்லேயே போனீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் 4 என்னென்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதாவது மொபைல் ஃபோனோ டிவியோ கட்டாயம் உங்கள் பெட்ரூமில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு ஏரியா ஹாலில் மட்டும்தான் எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுக்கு எல்லாருமே வந்துடணும், டோட்டல் ஃபேமிலியும். அதாவது பெட்ரூமில் வந்து மொபைல் ஃபோனோ டிவியோ எந்த விஷயமும் கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் அடிக்ஷன் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணமே நம்ம பெட்ரூமில் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை பயன்படுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பெட்ரூமில் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கணும். அது அலாரம் வைக்கிறதுக்காக மட்டுமே இருக்கணும். வேறு எதுக்காகவும் நம்ம ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறது பெட்ரூமில் பண்ணக்கூடாது. படிக்கிறதும் பெட்ரூமில் இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரூம் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வரணும். மொபைல் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறத கட்டாயம் எல்லாரும் கடைபிடிக்கணும். கிச்சன் இல்லை டைனிங் ஏரியா, பெட்ரூம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவுமே மொபைல் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு நீங்கள் எழுதியே ஒட்டி வச்சுக்கலாம். ஸ்டெப் 5 என்னென்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த மொபைல் ஃபோன் பயன்பாட்டோட பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கட்டாயம் பேசியே ஆகணும். எந்த குழந்தைங்க இந்த மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அது தப்புங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் அதை குறைச்சிக்குவாங்க
அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. எந்த குழந்தைகள்லாம் வந்து ஐயோ நம்ம பேரண்ட் திட்டுவாங்க, இவன் கண்டிப்பாக உதைப்பான், அதனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கிட்ஸ் வந்து மொபைல் ஃபோன் பயன்பாட்டை அதிகமாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ கேம்ஸ் பற்றி சொல்லுங்கள், இந்த வீடியோ கேம்ஸோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், மூவிஸ் பற்றி சொல்லுங்கள், மூவிஸோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், படத்தை பற்றி சொல்லுங்கள், படங்கள் பார்க்கறதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்கிற போர்வையில் பல நரிகை ஃபேஸ்புக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த நரிங்க வலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்பி வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்கக்கிட்ட பேரம் பேசாதீங்க, ஒரு 5 நிமிஷமா ஒரு 10 நிமிஷமா அப்போ மட்டும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிற நெகோஷியேஷன், பேரம் பேசுகிறதே இருக்கக்கூடாது. நோனா நோ தான். காலையில் வந்து இவ்வளோ டைம் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சாயந்தரம் இவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, ½ அன் ஹவர் கொடுக்குறீங்கன்னா அந்த ½ அன் ஹவர் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க டீனேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகிட்டோம்னா பின்னாடி அதை திருப்பி அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு 10-11 வயசுலாம் தாண்டிட்டாங்கன்னா குழந்தைங்க நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேர் குரூப் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸ்டெப் 7 என்ன, ஸ்லிம் யுவர் ஸ்க்ரீன் டைம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியோட மேயோ கிளினிக்கோட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அதையும் கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். இந்த எக்ஸல் ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட கோல் என்னென்னா அதில் இருக்கிற ஒரு 30 ஆக்டிவிட்டியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் இந்த கேம் போர்டு, ஸ்லிம் யுவர் ஸ்க்ரீன் டைம் கேம் போர்டு. ஸோ இந்த லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். யுவர் கோல் இஸ் டு கம்ப்ளீட் 30 ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஃபவுண்ட் ஆன் த பேக் பேஜ். இதான் இந்த 30 ஆக்டிவிட்டீஸ். இந்த 30 ஆக்டிவிட்டீஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு எது எதெல்லாம் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் இந்த லாகின்ல போய் போஸ்ட் ப்ரோக்ராம் இவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்லிம் யுவர் ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லிம் யுவர் ஸ்க்ரீன் டைம் சேலஞ்ச். இதை கட்டாயம் உங்கள் குழந்தைங்களை பண்ண வைங்க. அடுத்து 8th பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான டிப். என்னென்னா நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து சில அவங்க பார்க்குற ஆப்பில் நீங்களும் சேர்ந்து பாருங்கள். சப்போஸ் யூடியூப் பார்க்குறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் நேரம் அவங்களோட சேர்ந்து பாருங்கள். ஃபேஸ்புக் இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்கன்னா அதுலேயும் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இது என்னதுப்பா, ஓகே அப்படின்னு நீங்கள் கேட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்பாவும் சேர்ந்து நம்ம கூட இது விளையாடுறாரா, நம்ம பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது ரொம்பவே நல்லது. ஸோ சைட் பை சைடு இது நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னா, நைஸாக ஒருவேளை அவங்க ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறது ஆஸ் எ பேரண்ட்டாக உங்களோட கடமை. இது வந்து நீங்கள் வந்து ஒரு சிபிஐடி துப்பறிவாளர் மாதிரி நம்ம அவங்களோட ப்ரைவசி நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சிஐடியாக மாறியே ஆகணும். அவங்க பாஸ்வேர்டு ஆகட்டும், எந்த ஒரு சீக்ரஸி கோடு வச்சுருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, முடிஞ்ச அளவு சோஷியல் மீடியாவே டோட்டலாக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இது வந்து குழந்தைங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனையும் டிப்ரெஷனையும் ஒரு ஐசோலேஷனை சொல்லக்கூடிய தனிமைப்படுத்துதலையும் உருவாக்குது. இது வந்து மனசை பயங்கரமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எல்லா டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இதெல்லாத்தையும் நான் சொன்னாலும் ஆஸ் எ அடல்ட், ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்களும் உங்களோட ஸ்க்ரீன் டைமை 2 மணி நேரமாக குறைச்சிக்கிட்டு கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டுமே உங்கள் குழந்தைகளும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் கடைசி விஷயம் இதுதான், நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.